இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆஸ்வாசப்படுத்திக்கவே முடியல, தனுசுல பிறந்ததே தப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தனுசுக்கு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் உண்மை என்னன்னா அர்த்தாஷ்டம சனி தான். பொதுவாக தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கும். அறிவு பசி ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி. அப்போ யார்கிட்டயும் அடங்க மறு அப்படின்றது என்னோட அறிவுனால எனக்கு யார்கிட்டயும் அடங்க பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ராசியாதிபன் உச்சம் பெற்று 8ல் போய் மறைகிறான். அவனோட உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது உங்களுக்கு. சரி, ராசியாதிபன் 8ல் போய் அமர்ந்துட்டான் மறைகிறான் அப்படின்னும் போது நம்ம 2 விஷயத்துல கவனமா இருக்கும். இந்த தனுஷ் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி டைமில் குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார்? பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்கம்மா, இந்த சனி பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, சனி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவங்க கடன் வாங்கின இடத்துல இவங்களை நச்சரிக்கிறாங்க. கடனை கொடு. இவங்க கிட்ட கைமாத்தா வாங்கிட்டு போனவங்க இவங்களுக்கு ஒரு பைசா கூட தரமாட்டேங்கிறாங்க. இப்படி மணியில் ட்ராப் ஆகிருக்காங்க. 2வது, குடும்பத்தில் பெருசாக ஹாப்பினஸ் இல்லைங்க. 4 பக்கமும் நான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறேன். எந்த விதத்துலையும் எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கவே முடியல, என்னை ஆஸ்வாசப்படுத்திக்கவே முடியல, தனுசில் பிறந்ததே தப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு தனுசுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் உண்மை என்னென்னா அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனியின் போது அஷ்டமத்து சனியில் பகுதி வந்து கெடுபலன்கள் தான் வரும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு பகை கிரகம் இல்லைங்களா, அதனால். சரி, நட்பு கிரகம் இல்லை, பகை அப்படின்றதுனால கொஞ்சம் இன்ட்ரென்சஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்லாம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், என்னால் முடியல. பொதுவாக தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்கும். அறிவு பசி ஜாஸ்தி, அறிவு ஜாஸ்தி. அப்போ யார்கிட்டயும் அடங்க மறு அப்படின்றது என்னோட அறிவுனால எனக்கு யார்கிட்டயும் அடங்க பிடிக்கல அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், புரியுதுங்களா? ரொம்ப நல்லவங்க, அவங்களோட அறிவை மற்றவங்களுக்கு முழுசும் மறைக்காமல் இலைமறைவு காய்மறைவு இல்லாமல் ஷேர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சல் சொல்லலாம். பொதுவாகவே தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஆசான், உபயராசி, ஊரே உங்களை மரியாதை கொடுத்தாலும் வீட்டில் பெருசாக உங்களுக்கு மரியாதை மதிப்பு அப்படின்றது இருக்காது. நான் பார்த்த வரைக்கும், என்னோட ஒரு 16 இயர்ஸ் ரிசர்ச்சில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறது. அதுக்கும் மேலே ஆரோக்கிய குறைபாடுகள், முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனை, கழுத்து எலும்பு தேய்மானம், டிஸ்க் ப்ரொலாப்ஸு, முட்டி எலும்பு வலி, டிஸ்க் பல்ஜு, இந்த மாதிரி நிறையத்தை சந்திக்கிறாங்க. எதனால் அப்படின்னா அர்த்தாஷ்டம சனினால். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இவங்களை இவ்வளோ கெடுத்துட்டு இருந்த சனி பகவான் குரு பயிற்சினால, குருனுடைய 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால அர்த்தாஷ்டம சனி நலிஃபை ஆகிடுது. சனி உங்களை எந்த விதத்துலையும் கெடுக்க போகிறதில்ல. ஆக உங்களை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு பர்சன் அவர் இரிட்டேட் ஆகி கம்னு உட்காந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. 2வது, இப்போ குரு பகவானுடைய பயிற்சி பற்றி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து 8ல் போய் மறைகிறார். இவங்க ராசியாதிபன் 8ல் போய் மறைகிறான். ஐயோ தப்பாயிடுமா, பெருசாக கவலைப்பட வேண்டாம். ராசியாதிபன் உச்சம் பெற்று 8ல் போய் மறைகிறான். அவனோட உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது உங்களுக்கு. சரி, ராசியாதிபன் 8ல் போய் அமர்ந்துட்டான் மறைகிறான் அப்படின்னும் போது நம்ம 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒன்று, ரொம்ப முக்கியமான விஷயம், சேர்க்கையில் கவனம் அப்படின்றது வேணும். தேவையில்லாத சேர்க்கை உங்களை ஒன்று வரும், உங்களை ட்ராப் பண்ணும், அது நல்ல பேர் எடுத்துகிட்டு உங்களை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிடும். ஸோ இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வேணும். இது 2ம் ரொம்ப கவனமாக வச்சுக்கணுங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா அங்கே போய் பாருங்கள், பராமரிங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு 3வது மனுஷாளுக்கு தெரியணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்தில் ஒரு டார்க் சீக்ரஸி உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இது வரைக்கும் கவனமாக இருந்தால் போதுமானது. மற்றபடி குருனோட பார்வை, உச்ச பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குது. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, காசு நடமாட்டம் எல்லாமே இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். சுகஸ்தானத்தை பார்க்குது. கண்டிப்பாக உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகவும், இதுக்கு குருவே கேரண்டி. வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, குழந்தைங்களுக்கு வண்டி வாங்குறது கண்டிப்பாக கம்ஃபர்ட் அதிகமாகும். 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை பார்க்குது. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு, பரதேசம் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, சுப விரயம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இப்படி நிறைய நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அது அப்படியே உல்ட்டாவாக போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஓகேம்மா. இப்போ குரு பகவான் வந்து தனுஷ் ராசினியர்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்க போகிறாரு அப்படின்னாலுமே பிரச்சனைகள் ஏதாவது கொடுப்பாரா? கம்ஃபர்ட் ஜோன் ஓகே, பிரச்சனைகள் ஏதாவது கொடுப்பாரா? பிரச்சனை குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அந்த காஷியஸாக இருக்க விஷயம் தான். ராகு பகவான் 3ஆம் பாவத்திலம்மா, முயற்சி ஸ்தானத்தில் ராகு அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் குருனோட பார்வை இருக்காது இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அப்போ ராகு தன்னிச்சையாக செவ்வாயினோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய நேரம் ஒரு தப்பான விஷயம் நமக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விஷயத்துலேயே முயற்சி பண்ணுவோம்.
ரொம்ப இளம் வயசு பசங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தப்பான பிள்ளையை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி இவ தான் என்னோட வாழ்க்கை, இவளுக்காக தான் நான் பிறந்தேன், எனக்கு யாருமே வேணாம், எங்கள் அப்பா வேணாம், எங்கள் அம்மா வேணாம், என் சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணி தனியாக போயிடுறது. அவளுக்காகவே எல்லாத்தையும் அவளோட இந்த பையனோட எனர்ஜி, டைமு, காசு அத்தனையும் வேஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி தப்பான விஷயத்தில் கிளிங் பண்ணிவிட்டு அதுலேயே கரெக்டு நோக்கி போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகே. இது ராகு கொடுப்போம். புரியுதுங்களா? ஸோ இதில் கவனம். இப்போ மத்தியம வயசு பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, அவங்க சுய ஜாதகத்தில் அவங்க வந்து இந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கும். அந்த தொழிலை செஞ்சுட்டு அதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து வீணாக போவாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் கவனம் அப்படின்றது வேணும். இப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு முயற்சி செய்கிறது நல்லது. ஓகே, அருமைமா. கவனமாக இருக்கணும். இப்போது தனுஷ் ராசி வழிபடக்கூடிய தெய்வம் எதுமா? பொதுவாக 8ல் குரு. அப்போ நம்ம குருவை பிரீத்தி பண்ணுற மாதிரி தான் வழிபாடு அப்படின்றது பண்ணோம். குருவை பிரீத்தி பண்ணுறது எங்கே போக போகிறோம்? ஈசன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அப்போ ஈசன் கோயில் அப்படின்றது ஆலங்குடி போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை இங்கே சென்னை சுற்றி இருக்கவங்க திருவள்ளிதாயம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பின்னாடி திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணணும். ஈசனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணணும். ராகு வந்து 3ல் இருக்கா இல்லைங்களா, அங்கே பிரீத்தி ஆகிடுவா ராகு. அம்பிகையை வழிபாடு பண்ணணும். ராகு கேது 2 பேரும் பிரீத்தி ஆகிடுவாங்க. கேது 9ல் இருக்கான். அப்பாக்கும் இவங்களுக்கும் கேப் இருக்கும். அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால கேத்து 9 இருக்கா. ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு 2 பேருக்கும் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குருவுக்கு மஞ்சள் நில மலர்கள் போட்டு 2 விளக்கி ஏற்றி குருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு வருது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஓகே, சிவபெருமானோடைய காலடிகள் சரணம் அடையணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தனுஷ் ராசி நேயர்களுக்கான அற்புதமான பலன்களையும் கொடுத்துருக்கீங்க மேம். சூப்பர் மேம்.